ஹலோ நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம். போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா, டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தான் சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் வந்துருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா போக்குவரத்துகளில் பார்த்திங்கன்னா டிரைவர் லைசன்ஸ் ப்ளஸ் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது வாங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா டிரைவருக்குன்னு தனியாக லைசன்ஸ் இருக்குங்க. அதை தனியாக நீங்கள் பெற்றுக்கணுங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ராக்டுக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாங்க. கண்ட்ராக்டுக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்குங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா காலகட்டம் எப்படி நகர்ந்து இருக்குது அப்படின்னா, அதாவது லைசன்ஸ் இருந்தால் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா லைசன்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு வந்தோடனே நீங்கள் அப்ளை பண்ணி வேலைக்கு போயிடலாம். 2 ஆண்டுகளாக பணி செய்யாமல் ஊதியமாக வடலூர் பணிமனை ஓட்டுநருங்க. கடலூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கடலூர் மண்டலம் வடலூர் பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரியவர் பால விநாயகம் 2 ஆண்டுகளாக பணி செய்யாமல் ஓடி என்ற பெயரில் முழு சம்பளம் பெற்று வருகிறார். தான் ஆளுங்கட்சி சார்ந்தவன் என்ற அராஜக போக்கில் மற்ற தொழிற்சங்க நிர்வாகி உறுப்பினர்களை பணி செய்யவிடாமல் மன உளைச்சல் ஏற்படுத்தி பால விநாயகன் மீது வடலூர் காவல் நிலையத்தில் 2 முறை புகார் அளித்தும் எஃப்ஐஆர் போடப்பட்டது. புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் தமிழக அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் அவப்பெயர் உண்டாக்கும். டிரைவர் பால விநாயகன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலமாக அனுப்பப்பட்டது. இது மக்களுக்கான ஆட்சி, அராஜகத்தைக்கான ஆட்சி அல்ல. டிரைவர் பால விநாயகன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டமைப்பு தொழிற்சங்க சார்பாக கோரிக்கை வைப்பேன். இவர் மீது நடவடிக்கை எடுப்பாரா தமிழக முதலமைச்சர் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இவர் வேலை செய்யாமல் பார்த்திங்கன்னா ஓட்டின்ற பேரில் பார்த்திங்கன்னா முழு சம்பளமும் பெற்றுட்டு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஆளுங்கட்சி சேர்ந்தவன், அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன். தொழிற்சங்கத்தை நிர்வாகி உறுப்பினர்கள் பணி செய்ய விடாமல் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை முதலமைச்சர் தான் எடுப்பாரா, இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.